ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி கூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 30ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் மக்களின் காணிகளை கடற்படை முகாமுக்காக சுவீகரிக்க கடும் முயற்சி, சுழிபுரத்தில் இன்று எதிர்ப்பு போராட்டம். சுழிபுரம் கிழக்கு காட்டுப்புலத்தில் உள்ள கடற்படை முகாமுக்காக பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்துவதற்கான அளவீட்டு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த நடவடிக்கைக்கு பிரதேச மக்களும் காணி உரிமையாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காணி கையகப்படுத்தும் முயற்சியை தடுப்பதற்கு அனைவரும் இன்று திரள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலுள்ள காட்டுப்புலம் கடற்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை நிரந்தரமாக கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் இவ்வாறான முயற்சிகள் பொதுமக்களினதும் காணி உரிமையாளர்களினதும் கடும் எதிர்ப்பை அடுத்து தடைப்பட்டிருந்தன. தற்போது மீண்டும் அந்த காணிகளை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணிக்கு காணி அளவீட்டு நடவடிக்கைக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கு வரவுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை பிரதேச செயலரும் உறுதிப்படுத்தியுள்ளார். காணி கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக இன்று காலை பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் அந்த பகுதி சமூக மட்ட அமைப்புகளும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சம்பத் நுவர பாடசாலைக்கு ஒதுக்கிய நிதி திரும்பியது, விளக்கம் கோருகிறார் மாகாண கல்வி பணிப்பாளர். முல்லைத்தீவு வலய கல்வி அலுவலகத்துக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாமையால் மீள மாகாண கல்வி திணைக்களத்துக்கு திரும்பியுள்ளது. சம்பத் நுவர பாடசாலையின் உள்ளக வலையமைப்பை உருவாக்க வழங்கப்பட்ட நிதியே மாகாண கல்வி திணைக்களத்துக்கு திரும்பியுள்ளது. மீள கோரப்படும் போது இந்த நிதி வழங்கப்படும் என்று வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலை உள்ளக வலையமைப்பை உருவாக்குவதற்கான 3ஆம் கட்ட நிதி முல்லைத்தீவு சம்பத் நுவர பாடசாலைக்கு வழங்கப்படவில்லை. 4,90,000 ரூபாய் பெறுமதியான இந்த நிதி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்வி அமைச்சால் வடக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு விடுவிக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாகாண கல்வி பணிப்பாளரால் முல்லைத்தீவு கல்வி நிலையத்துக்கு விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிதி பயன்படுத்தப்படாமை தொடர்பாக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டஸ் முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளரிடம் விளக்கம் கோரியுள்ளார். வடக்கு மாகாண பிரதம செயலர், வடக்கு ஆளுநர் ஆகியோரும் இது தொடர்பில் விளக்கம் கோரியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மின்சார கட்டணம் குறையும் சாத்தியம். மின்சார கட்டணம் 10 முதல் 20% குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்படுகின்றது. கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பு நடத்திய இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவு எதிர்வரும் 1ஆம் தேதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விகாரை அமைப்பதற்கு திலீபன் எம்பி நிதி. வவுனியாவின் எல்லைப் பகுதியில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்ற கிராமங்களில் ஒன்றான நந்திமித்திரகம கிராமத்தில் விகாரை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் நிதி ஒதுக்கியுள்ளார். அங்குள்ள விகாரையின் அபிவிருத்தி பணிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் நிதியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதுக்கியுள்ளதுடன் அங்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள கட்டணம் ஒன்றுக்கான அடிக்கல்லையும் நட்டுள்ளார். அதேவேளை கம்பிலிவெல சிங்கள குடியேற்ற கிராமத்துக்கும் பல்வேறு அபிவிருத்தி பணிகளுக்காக 19 லட்சம் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபனால் அண்மையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயர்தர பெறுபவர்கள் நாளை வெளியாகும். 2023ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றிருந்தது. இப்பரீட்சைக்கு 3,66,976 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இதேவேளை 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசியல் பேச தடை. ஜாழ் நூலக எரிப்பு தொடர்பான
ஆவணப்பட திரையிடலுக்கு நிபந்தனை. ஜாழ் நூலக எரிப்பு பற்றிய ஆவணப்பட திரையிடலின் போது அங்கு அரசியல் பேச ஜாழ் மாநகர சபை நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனுமதிக்கப்படவில்லை அரசியல் பேசுதல் என்ற பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண பொது நூலகத்தின் கதையின் எரியும் நினைவுகள் எனும் ஆவணப்பட திரையிடலும் கலந்துரையாடலும் ஜாழ்ப்பாண பொது நூலகத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதனை சோமீதரன் இயக்கியிருந்தார். 2007 உருவாக்கப்பட்ட இந்த ஆவணப்படத்தை ஜாழ் நூலகத்தில் திரையிட எடுத்த பல முயற்சிகள் கடந்த காலங்களில் கைகூடாத நிலையில் சுமார் 17 வருடங்களின் பின்னர் அதனை ஜாழ் நூலகத்தில் திரையிட அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் குறித்த நிகழ்வில் எவரும் அரசியல் பேச மாட்டார்கள் என்பதை நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் எழுத்து வடிவில் உறுதிப்படுத்த வேண்டும் என கோரப்பட்டது. அத்தகைய கடிதத்தில் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் வழங்கிய பின்னரே திரையிடலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் நேற்று நடைபெற்ற ஆவண திரையிடலில் அனுமதிக்கப்படவில்லை அரசியல் பேசுதல் என்ற பதாகைகள் பெரிதாக காட்சிப்படுத்தப்பட்டதால் அவை பலரது கவனத்தையும் ஈர்த்தன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலின் முகவரே சுமந்திரன் எம்பி, கஜேந்திரன் எம்பி கடும் தாக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் தேச விரோதி. விடுதலை புலிகளை அடியோடு அழிக்க முயன்ற ரணிலின் முகவர் பொது வேட்பாளர் கருத்து பரிமாற்றம் ஒரு கண்துடைப்பு நாடகம். இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சுமந்திரன் அரசாங்கத்தை பாதுகாத்து செயற்படுபவர். இந்திய மேற்குலக நாடுகளின் நலன்களின் அடிப்படையில் அந்த தரப்புகளுக்காக செயற்படும் இலங்கை அரசாங்கத்தின் முகவர். இப்போதும் அவர் அதையே செய்கின்றார். ஓர் அணியில் இருந்து கொண்டு பிரிந்து இருப்பதை போன்ற பல்வேறு அணுகுமுறைகளை கையாள்கின்றார். சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாட்டாளர்களை கைது செய்து எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் ரணில். அதனாலேயே அந்த நேரத்தில் தேர்தலை புறக்கணிக்க தீர்மானிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் உண்மை முகத்தை மறைக்கவே விடுதலை புலிகள் தமிழ் மக்களை வாக்களிக்காமல் தடுத்தனர் என்று தேச விரோதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் MA சுமந்திரனும் பொய் பரப்புரை செய்கின்றனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் முள்ளிவாய்க்கால் மண் வரை சென்றிருக்க மாட்டார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச நிறுவனங்களுக்குள் அத்துமீறினால் தண்டனை, வடக்கு ஆளுநர் எச்சரிக்கை. அரச நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைவது தண்டனைக்குரிய குற்றமாகும். கடந்த திங்கட்கிழமை ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டணம் திறக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவாகியுள்ளதை முன்னிட்டு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மருத்துவ துறையினர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தங்களின் சேவையை முன்னெடுத்து வருகின்றனர். அதேபோல சுகாதார அமைச்சின் செலவுகளுக்கே அதிகளவான நிதி தேவைப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. இடப்பற்றாக்குறை, கட்டட வசதியின்மை, ஆளணி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலேயே சேவைகளை வழங்க வேண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறைகள் உரியவாறு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அந்த விடயங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தவறுகள் திருத்தப்பட வேண்டும். ஊடகங்களும் எங்களுடன் இணைந்து பொதுமக்களுக்கான சிறந்த சேவையை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை, ரணில் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான யோசனை ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்ததுடன் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்.
ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிக்கை குறித்து மேலும் விளக்கங்களை தெளிவுபடுத்தல்களை கோரியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தனது சார்பில் கருத்துக்களை வெளியிடுமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏன் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை நடத்துவதற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதா? தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவரிடம் நேரில் கேட்டறிந்தார் அமெரிக்க தூதுவர். தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைகள் என்ன என்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் அமெரிக்க தூதுவர் நேரில் கேட்டறிந்து கொண்டார். தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் இதன்போது அமெரிக்க தூதுவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் வினவியுள்ளார். அரசியலமைப்பின் ஊடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய எதிர்வரும் தேர்தல்கள் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தூதுவர்கள், ஐக்கிய ராச்சிய உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பலரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கடந்த சில நாட்களாக கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் அதற்கான அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும். மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானிக்கிறது என்றால் அதற்கான வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்காமல் பராமரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சில வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக தளர்த்துவது முக்கியமான முடிவு. அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம், ஜனநாயகத்தை காப்பதில் ரணில் கவனம் செலுத்துகிறார். ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகின்றார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். வேறு விதமான தகவல்கள் வெளியாகினாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஜனநாயக தலைவர் என அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறுபட்ட தனிநபர்களிடமிருந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியின் பயணம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நகைச்சுவைகள், வேடிக்கை பேச்சுக்கள் தேவையில்லை, மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதே அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இலங்கையின் நல்லிணக்க பொறிமுறையானது பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரிட்டன் அமைச்சர் சுட்டிக்காட்டு. பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காக அனைவரையும் உள்வாங்கிய நடைமுறையின் அவசியத்தை பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. எந்த பொறிமுறையும் சுயாதீனமானதாக, அர்த்தபூர்வமானதாக, பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக காணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள பிரிட்டனின் பொதுநலவாய வெளிவார அபிவிருத்தி அலுவலக இராஜாங்க அமைச்சர் மேரி டிரெவெல்யன், முன்னைய நிலைமாறுகால செயற்பாடுகளின் தொடர்ச்சியாகவும் பொறுப்புக்கூறலுக்கான பாதைகளை வழங்குவதாக காணப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இலங்கையில் நல்லிணக்கம் தொடர்பில் பிரிட்டனின் நிலைப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, 4 இலங்கையர் குறித்த விசாரணை இந்திய புலனாய்வு பிரிவு வருகிறது. குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள் தொடர்பில் மேலும் விசாரிப்பதற்காக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் இலங்கைக்கு வரவுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பேரை கைது செய்து இலங்கை போலீசார் தடுத்து வைத்துள்ளதுடன் 3வது சந்தேக நபரான ஒஸ்லோமன் ஜெராட் என்பவர் தலைமறைவாக உள்ள நிலையில் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் இங்கு வரவுள்ளனர். ஜெராட் என்பவர் தேடப்படுவதாக அறிவித்துள்ள இலங்கை போலீசார் அவரை பற்றிய தகவல் வழங்கினால் 20 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர்.
மே 20 அன்று அகமதாபாத் விமான நிலையத்தில் 4 இளைஞர்களை கைது செய்ததன் மூலம் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் சாத்தியமான பயங்கரவாத தாக்குதலை முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களும் அடுத்தடுத்து நடக்கும். மாநசபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து கவனம். பிரதமர் தினேஷ் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அதன் பின்னர் மாநசபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையில் மார்ட்டின் விக்ரமசிங்க ஆவண கலைக்கூடத்தின் விசேட கலையரங்கை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று புதன்கிழமை பங்கேற்ற பிரதமர் தினேஷ் குணவர்த்தனரிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கேள்விகளும் பதில்களும் வருமாறு. கேள்வி: தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? பதில்: தேர்தல் தொடர்பான அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்குள் அதற்கான தயார் நிலை பற்றியும் அறிவித்துள்ளனர். அது பற்றி அரசாங்கமும் அறிவித்துள்ளது. கேள்வி: மே தினத்தின் போது சனத்திரளை பார்த்து தேர்தலை தள்ளி வைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. பதில்: மக்கள் கூட்டத்தை பார்த்து எந்தவிதமான அரசியல் தீர்மானமும் எடுக்கப்படுவதில்லை. முன்னோக்கி செல்வதை தவிர குழப்பமடையவோ அல்லது பின்னோக்கி செல்லவோ வேண்டிய தேவை கிடையாது. ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தப்பட்ட அன்றைய இரவிலிருந்தே ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்த நடவடிக்கை எடுத்தோம். பாராளுமன்றத்தை மூடி அழிவை ஏற்படுத்த முற்பட்டவர்களை விரட்டியடித்து நாட்டில் சர்வகட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அதை மறந்துவிடாதீர்கள். ஜனநாயகம் மட்டும் அவ்வாறு கட்டியெழுப்பப்படவில்லை. பாராளுமன்ற முறைமையும் மக்கள் ஆணையும் முன்னெடுத்து நாட்டின் அபிவிருத்திக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்தல் சட்டத்தின்படி செயற்பட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த யுத்தத்தில் வெற்றியடைய நிறைவேற்று அதிகாரமே காரணம், அது அவசியம் என்கிறார் ஜனாதிபதி ரணில். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இல்லாவிட்டால் இலங்கைக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருக்காது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த அதிகாரம் இருந்ததாலேயே அவரால் இராணுவத்தை நிலைநிறுத்தி யுத்தத்தில் வெற்றி பெற முடிந்தது என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வைத்திருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை சாதக பாதக அம்சங்களுடன் கூடியதாகவே காணப்படுவதாகவும் எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நிச்சயமாக நடத்தப்படும், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு இலங்கை அனுமதித்தால் மட்டுமே ரஷ்யா செல்வதற்கு விசா. ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் இனிவரும் காலங்களில் ரஷ்யாவுக்கு செல்வதாயின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டியது கட்டாயமாகும் என வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிவார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் டகார்ஜியன் ஆகியோருக்கு இடையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விசா வழங்குவதற்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை ரஷ்யா கோரும் என இலங்கை அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.